கன்னி ராசியோட குணாதிசயம் அப்படின்னு எதை சொல்லலாங்க சார்? கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல அழகு, இளமை, தன்னை அழகாக வச்சுக்கணும், இளமையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கன்னி ராசி என்பது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கன்னி ராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு அமைப்பில் இருக்குங்க சார்? பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். திருமண அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு பிரச்சனையே திருமணம் மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்ன ஆகும்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி வீடு, கார், லக்ஸுரி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பார்ட்னர்ஷிப்பே ஆகாது. ஏன்னா இவங்க பயங்கர புத்திசாலி. வரக்கூடிய பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் பார்ட்னர்ஷிப்பில் தோக்கக்கூடியவரும் இந்த கன்னிராசி என்பது. கன்னிராசி என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு நிறைய பண்ணலாம். நிறைய கோல்டில் சேர்த்தவங்க நீங்கள் பெரிய லெவலில் கோல்டு சேர்த்து வச்சுருக்காங்க. கன்னிராசி என்பது உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இல்லாத கன்னிராசி என்பது யாருமே கிடையாது. அதே போல் கன்னிராசி அப்படின்னாவே பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது பேர் ஜோதிடாசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசியோட வாழ்நாள் ராசி பலன். கன்னி ராசி ஒரு பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படி எல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் முதல்ல கன்னி ராசியோட குணாதிசயம் அப்படின்னு எதை சொல்லலாங்க சார்? கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல அழகு, இளமை, தன்னை அழகாக வச்சுக்கணும், இளமையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இதில் உச்சமாகக்கூடிய கிரகம் புதன், நீச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அழகுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெறும் மேக்கப் மட்டும், சாதாரண கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் மட்டும் போகிறது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும், இப்போ உதாரணத்துக்கு படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மற்றவங்களோட எப்படி பெட்டராக படிக்கலாம், எந்த மாதிரி படித்தா நம்மளுக்கு அதிக மார்க் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. எக்ஸாம்ஸ் எழுதும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகும், மற்றவங்களோட இவங்களுக்கு மார்க் அதிகமாகும். அதேமாதிரி அடுத்தது வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க் க்ளீனாக பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன வேர்டிங் இருக்கணுமோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வெற்றி பெறக்கூடியவர். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த விஷயத்த சொன்னால் நம்ம ப்ராடக்ட் விற்கும், எந்த விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும்னு யோசித்து அந்த விஷயத்தில் மட்டும் புலமை பெற்றவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்யணும், நான் நடந்தால் வித்தியாசமாக இருக்கணும், நான் பேசினா வித்தியாசமாக இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். கன்னிராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு அமைப்பில் இருக்குங்க சார்? இவங்க பார்த்திங்கன்னா கன்னிராசி அப்படின்னாவே பயங்கர பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம். சின்ன வயசில் படிக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இவ்வளோ மார்க் வாங்கினா நம்மளுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு முதல்ல அவங்களுடைய தாட் ப்ராசஸே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது படிக்கக்கூடிய நிலைமையில் அது ஒரு இது முடிக்கிறாங்க, ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு பிகாமோ இல்லை இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று படிக்காமல் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து படிக்கும்போதே இதை படித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் வரும், நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் சம்பாதிக்க முடியும், என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து படிக்கக்கூடிய, அங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும் உங்களோட லைஃப்பில். அது மாதிரி இருப்பாங்க. அதே போல் அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும், ஆனால் ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகணும், மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்டாக இருக்கணும், கம்பெனி நம்பர் 1 கம்பெனியாக மாற்றணும், ஆனால் அதே மாதிரி பணமும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி பக்கா பிளான் பண்ணி சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸை பற்றி யோசித்து ஒவ்வொரு விஷயமும் அது பிஸ்னஸ்லேயே தெரியாது அவங்களுக்கு. அது கடைசியில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்கும். கன்னிராசினியர்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, நம்ம ஏன் தேவையில்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய வேலை இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்லேருந்து நீங்கள் எல்லாம் ப்ராடக்ட் டெலிவரிலேருந்து எல்லாம் கடைசியில் பணம் வாங்குற வரைக்கும் விஷயங்கள் இருக்குது. ஏன் அதெல்லாம் கஷ்டப்படுவானே, நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நம்ம வேலைக்கு போயிட்டா என்ன, வேலைக்கு போனால் என்ன பண்ண போகிறோம், காலைல 9 மணிக்கு போகிறோம், சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய போகிறோம், அதில் நல்லா சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியத்தை பர்ஃபெக்டாக நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம், அதை பிளான் பண்ணுவோம், இதை பிளான் பண்ணுவோம்னு சொல்லி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வாழ்க்கையை அதிகமான வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்காங்க. கன்னிராசினியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் எப்படி இருக்குங்க சார்? இந்த கன்னிராசிக்கு பிரச்சனையே திருமணம் மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்ன ஆகும்னா
இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு மனைவி, ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய மனைவி நல்லா அழகாக இருக்கணும், புலமையாக இருக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு பெண்ணாக இருக்காங்க கன்னிராசி அப்படின்னா வரக்கூடிய கணவன் நல்ல போஸ்ட்டில் இருக்கணும். அது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதுமாதிரி வீடு, கார், லக்ஸுரி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய கணவரும் மனைவியோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க கடைசியில். அப்போ என்ன ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை, ஒரு கஷ்டத்தை, மனக்கசப்பை, அது மட்டும் இல்லாமல் ஒரு குறையுடன் வாழக்கூடியவர், அதுவும் திருமண வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் வாழக்கூடிய கன்னிராசி என்பது யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு குறை இருக்கும். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். சில பேருக்கு திருமணம் முடிஞ்சு அந்த குறை அதிகமாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? இந்த கன்னிராசி என்பதுன்னா குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க முதலே பிளான் பண்ணுவாங்க. நம்ம 28 வயசில் கல்யாணம் பண்ணணும், 30 வயசில் குழந்தை பெற்றுக்கணும், 31வது வயசில் குழந்தை வரும், நம்ம இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி அந்த குழந்தையை தள்ளி போடக்கூடியவர்களாக சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த குழந்தைகளால் இவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி மட்டுமே இருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் வராது. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து அப்படி வரும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை அவங்க தவிர்க்கணுங்க சார்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பார்ட்னர்ஷிப்பே ஆகாது. ஏன்னா இவங்க பயங்கர புத்திசாலி. வரக்கூடிய பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பிளானிங் எப்படின்னா ஒரு 5 பைசா வேஸ்ட்டாக போனால் கூட ஏன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில்? பிஸ்னஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு லாஸ் இங்கே இருக்க தான் செய்யும். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, எல்லா டைம் பண்ண முடியுமா? இருக்காது. அப்போ என்ன ஆகுனா அதிகமாக இவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் பார்ட்னர்ஷிப்பில் தோக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது ஒன்று. அடுத்தது இவங்களுடைய மிகப்பெரிய எதிரி எதுன்னு கேட்டால் கடன் பிரச்சனை. இவங்க நல்லா பிளான் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் கடன் வாங்கி சில பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த கடன் வாங்கி பிளான் பண்ணும்போது என்ன ஆகுனா எங்கேயா ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அங்கே பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பதாக இருக்காங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எதில் பண்ணால் ப்ராஃபிட்டுங்க சார்? கன்னிராசி என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டில் நிறைய பண்ணலாம். நிறைய கோல்டில் சேர்த்தவங்க நீங்கள் பெரிய லெவலில் கோல்டு சேர்த்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி லாங் டேர்ம் ஷேர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் லாக்இன் பீரியடோட ஷேர் மார்க்கெட்டில் இவங்க பண்ணால் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 இயர்ஸ்னு முதல்ல போட்டுட்டு டக்குன்னு 3 மாதத்துலேயே ப்ராஃபிட் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏன் லாங் டேர்மில் பண்ணுவோம், நம்ம ஏன் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் படித்து கடைசியில் பண்ணி டோட்டல் பணத்தை இழக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்காங்க. லாங் டேர்ம் பிளான் பண்ணும்போது பாதிப்பு வராது. ஷார்ட் டேர்மில் இவங்க நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. கன்னிராசி நேயர்கள் உடல் நலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? கன்னிராசி என்பது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கழுத்திலிருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் பாதிப்புகள் இருக்கும். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இல்லாத கன்னிராசி என்பது யாருமே கிடையாது. அதே போல் கன்னிராசி அப்படின்னாவே கிட்னி ஸ்டோன் வரும். தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, அதனால் பாதிப்புகள் வரும். அது மாதிரி ஸ்கின் அலர்ஜி நிறைய வரக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்காங்க. கன்னிராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படின்னு எந்தெந்த ராசியெல்லாம் ஆகாதுங்க சார்? கன்னிராசிக்கு முதல்ல என்னென்னா இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் இவங்களை ஏதாவது ஒன்று இழுத்து விட்ருவாங்க. நீ அதை செய்யலாம், இதை செய்யலாம், பயங்கர அறிவாளிடானி, புத்திசாலிடானின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு கடைசியில் அவங்களால கடன் பெறக்கூடியவர்களாக இந்த கன்னிராசி என்பது இருக்காங்க. அடுத்ததாக மேஷராசி என்பது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ஏதாவது ஒரு வகையில் இவங்களை மாட்ட வைக்கணும், இவங்களை அவமானப்படுத்தணும், ஏதாவது இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களை ஏழ்மைப்படுத்தக்கூடியவர்கள், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதற்கு மேஷராசி என்பதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர், லக்கி கலர் என்னென்னலாம் இருக்குங்க? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெண்பட்டு, அதாவது பட்டு போன்ற வெண்மை, அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது தவிர கிளாஸி கலர்ஸ் பலன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பார்ட்டி வேர்னு சொல்லுவாங்க, இல்லை பட்டு புடவைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கிளாஸி கலர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எண் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 6ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. கன்னிராசி என்பது யாரெல்லாம் 6ஆம் எண்ணை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 6ஆம் எண் பயன்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும்.
கன்னிராசினியர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன தரலாங்க சார்? கன்னிராசி என்பது எல்லாருமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. மகாலட்சுமி எந்த அளவு வழிபாடு பண்ணுறாங்களோ இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது, கணவன் மனைவி தொந்தரவு வராது. ஃபஸ்ட்டு இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஏதாவது தெய்வம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா காஞ்சி காமாட்சியை போய் பிரார்த்தனை பண்ணுறது இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் அமைந்திருக்கோம். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.